கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியும் இந்த காலை நேரம் உங்களை மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன். சுகமாயிருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையில் ஒரு வசனத்தை நாம் தியானிப்போமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 130 சங்கீதம் 5வது வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பியிருக்கிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரன் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள். ஆண்டவரை நம்பி கர்த்தருக்கு காத்திருக்கிறாராம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கர்த்தரை நம்புவது உண்மையானால் சில காரியங்கள் ஒருவேளை காலதாமதமாகலாம். காலதாமதங்கள் ஒரு நாளும் கர்த்தர் நமக்கு எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார் என்று பொருள் அல்ல. மாறாக நமக்காக அவர் விசேஷமான ஒன்றை உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம். ஆகவே கர்த்தரை நம்புகிற தேவனுடைய பிள்ளைகள் அவரை நம்பி காத்திருக்க வேண்டியது அவசியமான ஒன்றாய் காணப்படுகிறது. ஏனென்றால் எந்த ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய காத்திருப்பையும் அவர் வெட்கத்தோடு முடிய விடவே மாட்டார். அந்த காத்திருக்குதலுக்கு ஏற்ப அவர்களுக்கு பலன் கொடுப்பார். உங்கள் ஜெபத்திற்கு பதில் வர கால தாமதமாகிறதா? நான் ஜெபம் பண்ணினால் கர்த்தர் செய்வார் என்று நம்பிதானே ஆண்டவரை நோக்கி நான் ஜெபிக்கிறேன். அப்படி இருக்க எனக்கு ஏன் பதில் வரவில்லை என்று நீங்கள் கேட்கிறீர்களா? உங்கள் ஜெபத்துக்கு சிறந்த பதில் தரும்படியாக கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். ஆகவே சங்கீதக்காரன் சொன்னது போல, கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்று அவர் சொன்ன வார்த்தையைப் போல நீங்களும் ஒரு நாள் சொல்லுவீர்கள், நான் ஆண்டவருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார், எனக்கு பதில் கிடைத்தது, என் நம்பிக்கை வீண் போகவில்லை, ஆண்டவர் என்னை கைவிடாமல் காத்து கொள்ளுகிறார் என்று நீங்கள் சொல்லுவதற்கு ஏது உண்டாகும் என்பதிலே சந்தேகமே இல்லை. ஆகவே இந்த காலை நேரம் கர்த்தரை நம்பி சங்கீதக்காரனை போல காத்திருங்கள், தேவன் உங்களை நடத்துவார். நாம் ஜெபிப்போமா? சகல ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றும் உறைவிடமுமாய் இருக்கின்ற எங்கள் ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலேயும் நாங்கள் உம்மை நம்பி காத்திருக்க வேண்டும் என்று உம்முடைய வேத வசனத்திலிருந்து எங்களை பார்த்து ஆண்டவர் பேசுகிறேன். நாங்கள் எந்த ஒரு காரியத்திலும் உம்மை நம்புகிறது மட்டுமல்லாமல் சில காலதாமதங்கள் சிலவற்றில் ஏற்படும் பொழுது அவற்றிலும் நாங்கள் பொறுமையோடு நீர் எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்வீர் என்று நாங்கள் நம்பி காத்திருந்து அவற்றை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இந்த காலை நேரத்தையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்க உதவி செய்யும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.